இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நெஞ்சு எரிச்சல் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் காவேரி மருத்துவமனை வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை முதுநிலை ஆலோசகர் டாக்டர் கவிதா சம்பத்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பூங்குன்றன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், பொதுமக்களுக்கு பொதுவாகவே இருக்கிற ஒரு பரவலான ஒரு மெடிக்கல் கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம்னு சொல்லுவாங்க, நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்க. அடிக்கடி எல்லாருக்கும் இது வரக்கூடிய ஒரு உபாதை. இது இல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்ல முடியும். யாரெல்லாம் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு ஒன்று வரும். இந்த நெஞ்சு எரிச்சல், அஜீரணம் எப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இதுக்கு மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய பதம் என்ன? அந்த நெஞ்சு எரிச்சல்ன்றது எதனால் வருது? இப்போ நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த நெஞ்சு எரிச்சலை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம உணவு குழாயில் ஒரு எரிச்சல் தன்மை ஏற்படுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு குழாயில் மேலே ஒரு தசைப்பிடிப்பு, கீழே ஒரு தசைப்பிடிப்பு இருக்கு. வயிற்றுக்குள்ளே இருக்க சாப்பாடு மேலே எழும்பி வராமல் இருக்கிறதுக்கு கீழே இருக்க தசைப்பிடிப்பும், மேலே இருக்க தசைப்பிடிப்பு நீங்கள் சாப்பிடும் போது சாப்பாடு உள்ளார கரெக்டாக போகும்போது கரெக்டாக போகிறதுக்கும். ஏன்னா சாப்பாடு மூச்சு குழாய்க்குள்ளே போயிடுச்சுனாலும் பிரச்சனை, உணவு குழாய்க்குள்ளே கரெக்டாக போகணுங்கிறதுக்காக இது இருக்கு. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, குண்டா இருக்கிறவங்க, மெயினா ஸ்மோக் பண்றவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க, காலையில சாப்பாடை ஸ்கிப் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் அமிலத்தன்மை அதிகமா இருக்கும். வயிற்றுக்குள்ள சுரக்கிற ஆசிட் அதிகமாக சுரக்கும் போது என்ன பண்ணும்னா, அந்த ஆசிட் கரப்ட் ஆகி நம்மளோட கீழே இருக்க, நம்ம சொன்னோம்னா கீழே ஒரு பிடிப்பு இருக்குன்னு, அந்த பிடிப்பை லூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா, சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் ஓப்பன் ஆக வேண்டியது சும்மா இருக்கிற நேரத்துலையும் ஓப்பன் ஆகிறதுனால வயிற்றுக்குள்ள இருக்க சாப்பாடு எல்லாம் எழும்பி உணவு குழாய்க்குள்ள வரும். இனிஷியலாக அது வரும்போது பெரிய எரிச்சல் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் என்ன ஆகும், நாள்பட்ட நிலையில் என்ன ஆகும்னா அந்த எரிச்சல் அதிகமாகும். இப்போ நார்மலாக ஒரு நாள் எரிச்சல் வருது, நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், அப்போ ஒரு ஏப்பம் ஒரு எரிச்சல் வருது, கொஞ்ச நேரத்தில் சரியா போயிடுச்சுன்னா விட்டுறலாம். பட் கண்டினியூஸாக வருது, உணவை முழுங்க முடியல, குரலே மாறுது, அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குமா? கண்டிப்பா நிறைய டைம் இந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலின்னு நினைச்சு நிறைய பேர் கார்டியாலஜிஸ்ட் போய் பார்த்து ஆஞ்சியோவே பண்ணி அவங்க எதுவும் இல்ல, இது ஏடிபிக்கல் செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்புறதும் இருக்கு. நாங்க இது ஏடிபிக்கல் செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கு, இது நெஞ்சு எரிச்சல் இல்ல, இது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானே நாங்களும் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த நெஞ்சு எரிச்சல் வரும்போது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது அப்படியே உணவெல்லாம் எரியிற மாதிரி, நெருப்பு எரியிற மாதிரி இருக்கும். சாப்பிடும் போதே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதுல என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு பயங்கரமான நெஞ்சு வலி பிரசன்டேஷன் கூட இந்த மாதிரி சில பேருக்கு வந்துடும். அவங்கள தான் நம்ம ஹார்ட் அட்டாக்ல இருந்து காப்பாற்றும் போது ப்ராப்ளம் ஆயிடும். அதனால எப்ப நெஞ்சு எரிச்சல் இருந்தாலும் பக்கத்துல இருக்க மருத்துவ டாக்டர் அணுகி நம்ம இதுக்கு மருந்து வேணுமா, இல்ல நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணிக்கணுமா அப்படிங்கறத செய்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். டாக்டர், பெரும்பாலும் நெஞ்சு எரிச்சல்னு சொல்லும்போது அந்த பொதுமக்கள் பொது புத்தியில் எப்படி இருக்குன்னா, நான் இந்த உணவு சாப்பிட்டேன் அதனால் எனக்கு வந்துருச்சு, அது வாயு, அதனால் கேஸ் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கும் நெஞ்சு எரிச்சலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கேஸ் ப்ராப்ளம்னா அது எப்படி அறிகுறியை வெளிப்படுத்தும்? இப்போ நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரமான உணவுகள், எண்ணெய் பொருள் சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் ரொம்ப காமனாக வரும். இப்போ நீங்கள் வேக வச்ச உணவு சாப்பிடும்போது எரிச்சல் அவ்வளவா இருக்காது. நீங்கள் இட்லி வெறும் சக்கரை தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த இட்லிக்கு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்கன்னா எரிச்சல் வரும். இப்போ இட்லி, இடியாப்பம், தோசை இதெல்லாம் பெரிய எரிச்சல் உண்டு பண்ணாது. ஆனால் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா சாமான்கள், நம்ம நிறைய ஆட் பண்ண போகிற காரத்தூள், மிளகாய்த்தூள், மசாலா இதையெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் உண்டு பண்ணுறதுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே மறந்தாச்சு. காலையில் எழுந்தோடனே ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கணும், நாங்கள் வேலைக்கு போகணும், நாங்கள் லஞ்ச் அங்கே போய் பார்த்துக்குவோம். லஞ்சை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது கூட ஒரு கஷ்டமான விஷயமாகவும், வீட்டில் இருக்க மனைவிகளும் அதை ப்ரிப்பேர் பண்ணி தரதும் கஷ்டமான விஷயமாகவும் நினைக்கிறதுனால நமக்கு நிறையவே நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இரவு முழுக்க நம்ம சாப்பிடாமல் இருக்கிறத பிரேக் பண்ணுறதுக்கான ஃபாஸ்டிங்கை தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னு கூப்பிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மதியானம்
மத்தியானம் 1 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கும்போது அந்த வயிற்றுக்குள்ள உற்பத்தி ஆகிற அனைத்து அமில பொருட்களும் அதுக்கு நியூட்ரலைஸ் பண்ண எதுவும் இல்லை. அது என்ன பண்ணும், அப்போ இவங்களுக்கெல்லாம் நெஞ்சு எரிச்சல் யூஸ்வலா அதிகமாகும். இது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களே நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றாங்க. எனக்கு ஒரு டம்ளர் பால் போதும், எனக்கு ஒரு டம்ளர் கஞ்சி போதும். அம்மாக்கெல்லாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க எழுந்திருக்கிறதே 7:15, ஸ்கூலுக்கு 7:45 கிளம்பணும். சரி இதையாவது சாப்பிட்டு போறாங்களே. ஆனா இதுல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இவங்க வந்து ஸ்நாக்ஸ்னு ஒன்று கொடுத்து விடுறாங்க. அந்த ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அதையும் ஸ்கிப் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, நேரா லஞ்ச் தான் சாப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த நெஞ்சு எரிச்சல் ரொம்ப அதிகமாவே காணப்படுது. இதுவும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பெரும்பாலும் அந்த அமில சுரப்புனால தான் வந்து அந்த தசை வந்து பலவீனமாகும் அப்படின்னீங்க. அமில சுரப்பினால் மட்டும் இல்லைங்க, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒபிசிட்டி. இப்போ ஒரு பாட்டில்ல தண்ணி இருக்கு, பாதி தண்ணி இருக்கும் போது படுத்தோம்னா அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதிக்கு அந்த தண்ணி வந்துடும். இதே நம்ம சாய்வா வச்சிருந்தோம்னா வாய்ப்பகுதிக்கு வராது. அதே மாதிரிதான் நீங்க நிமிர்ந்த நிலைமையில இருக்கிறச்ச அந்த அசிடிட்டி மேலே எழும்பி வர்றது கொஞ்சம். சாப்பிட்ட உடனே படுத்தோம் அப்படின்னா அந்த தசைகளை போய் அது இரிட்டேட் பண்ணும்போது ஈஸியா ஓப்பன் அப் ஆயிடும். அதனாலதான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலையில ராஜா மாதிரி சாப்பிடு, மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடு, இரவுல பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடு. அதாவது ரொம்ப கம்மியா சாப்பிட்டு 2 மணி நேரம் படுக்காத, உடம்ப வந்து நல்லா எரெக்டா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் படுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அதனாலதான். அதுக்குள்ள என்ன ஆகும்னா, நார்மலா வயிற்றுக்குள்ள இருக்க சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ஜீரணம் ஆகி கீழே போயிடும். அப்போ வந்து இந்த அசிடிட்டி குறைவா இருக்கும். ஆனா நேரத்துக்கு சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அமிலம் சுரக்கிறதுனால மட்டும் அங்க ஓபன் அப் ஆகிறது இல்ல. டிரான்சியன்ட் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். நார்மலாவே எல்லாத்துக்குமே நம்ம விழுங்கக்கூடிய எச்சி வந்து உணவு குழாய் வழியா தான் வயிற்றுக்கு போக போகுது. அது அப்பப்ப திறந்து விடும். அது வந்து வாலண்டியரா நடக்கும். அதாவது நமக்கே தெரியாது, அது நடந்துகிட்டு இருக்கும். இதுல என்ன ஆகும்னா, இந்த ஸ்பாசம் வந்து கொஞ்ச நேரம் இருந்து ரிலீஸ் ஆயிடும். பட் இந்த எரிச்சல் அதிகமாகும் போது அந்த ஓப்பன் அப் ஆகிறது அந்த விதின் மைக்ரோ செகண்ட்ஸ்குள்ள க்ளோஸ் ஆகிறது இல்ல, ஓப்பன் அப் ஆயே இருக்கும். இப்ப வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, சாப்பிட்ட உடனே பலமான பொருளை குனிஞ்சு எடுக்கிறாங்கன்னா அது ஒரு பலூன் மாதிரி வயிறு. ஒன்னு அந்த வயிற்றுக்குள்ள சாப்பாடு மேலே எழும்ப பார்க்கும், இல்ல கீழே போக பார்க்கும். எந்த பக்கம் ஓப்பனிங் இருக்கோ அது அங்க போக போகுது. இப்ப மேலே எழும்பி வரும்போது உணவு குழாய்க்கு வரும்போது எரிச்சல் அதிகமாக. உணவுப் பொருட்கள் வந்து நீங்க சொன்னீங்க, மசாலா பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், கொழுப்பு பொருட்கள்லாம் சேர்ந்தா அது வரும்ன்றீங்க. அதே மாதிரி இப்போ நீராவியில் வேக வச்ச இட்லி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றீங்க. இந்த குறிப்பிட்ட பொருட்கள் வந்து இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நேரத்துக்கு காலையில் ஒரு 8லேருந்து 9க்குள்ளே ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்ச் ஒரு 12லேருந்து 2க்குள்ளே சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 4 to 6, டின்னர் வந்து 6 to 8 எடுத்துக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக சீராக சாப்பிட்டுட்டு அவங்க சீராகவே இருப்பாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுறதுனா, காலையில் சாப்பிடாம லஞ்சுக்கு பதிலாக பிரஞ்ச், அதாவது 11:30 மணிக்கு நேராக லஞ்சு சாப்பிட்றது, ஈவினிங் டின்னரை சாப்பிட்றதுல நைட்டு 11 மணிக்கா கிடைச்சதெல்லாம் பசி அதிகமாகி கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே சிஸ்டம் பார்த்துக்கிட்டே தூங்கிடுறது. இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வயிறு வந்து காலி ஆகிறதுக்குள்ள அவங்க படுத்துறாங்க. கொழுப்பு மிகுந்த பொருட்களும் அதிகமாக சாப்பிட்றதுனால வயிறு நிறைஞ்சு காணப்படும். அது ஜீரணம் ஆகி ரிலீவ் ஆகிறதுக்கே லேட் ஆகும். ஆனா அதுக்குள்ள அவங்க தூங்கி போயிருப்பாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த உணவை வந்து ஜீரணிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து வயிறு. முதல்ல வாயில ஆரம்பிக்கும். நொறுங்கத்தினால் 100 வாழ்வுன்னு சொல்றதே எதுக்கு அப்படின்னா, நீங்க மென்னு சாப்பிடும் போது வாயில உற்பத்தி ஆகிற அமைலேஸுங்கிற ஒரு பொருள் உங்க சாப்பாட்டோட நல்லா கலந்து ஜீரணத்தை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்குள்ள சுரக்கிற ஆசிட் என்ன பண்ணும்னா, தேவையில்லாத கிருமி எல்லாம் கொன்னு புரோட்டீன் எல்லாம் டீநேச்சர் பண்ணி சாப்பாடை சர்ன் பண்ணும். அதாவது நம்ம கிரைண்டர் மாதிரி சாப்பாடை எல்லாத்தையும் கலக்கும். அதுதான் வயிறோட முதல் வேலை. இத கலக்கி இத கைமுன்னு சொல்லும். அதாவது அதை வந்து ஒரு மாவு மாதிரி ஒரு பண்டமாக்கி அதை தான் சிறுங்குடலுக்கு அனுப்பும். சிறுங்குடலுக்குள்ள என்ட்ரானோனே கணையமும் பித்த நீரும் உள்ளார வரும். இந்த கணைய நீர் வந்து அந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் ப்ராடக்டை பிரிக்கும். பிரிச்சதுக்கு அப்புறம் சிறுங்குடலோட முழு பகுதியில அந்தந்த பகுதியில எந்தெந்த பொருட்கள் அப்சார்ப் ஆக முடியுமோ அது அப்சார்ப் ஆகும். பித்த நீர் வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஃபேட் ப்ராடக்ட் மேல மிசில்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு வழவழன்னு ஒரு சோப்பு பபிள் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரத்த குழாய்க்குள்ள செலுத்துறதுக்கு அது அப்சார்ப் ஆகி செல் சைடு வழியா உள்ளார அப்சார்ப் ஆகும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க சரியான விகிதத்தில் சரியான சாப்பாடு எடுத்துக்காத போது இந்த எல்லாமே ஒரு டிஸ்அரே ஆகுது. அதனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நிறைய நெஞ்சு எரிச்சல், ஒரு டிஸ்பெப்சியா, வயிறு மந்தத்தன்மை, எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குப்பா, இந்த கடையில பிரியாணி சாப்பிட்டா மட்டும் எனக்கு ஒத்துக்கலப்பா அப்படின்னா, அந்த கடையில வந்து ஒன்று பிரியாணி காரமா இருக்கணும், அவங்க யூஸ் பண்ற ஆயில் இல்ல டால்டா இது எல்லாம் ஏதோ ஒரு
சங்கடமா இருக்கலாம். அவருக்கு மட்டும் இருக்குங்கிற பிரச்சனையில அவருக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். பொதுவா ஒரு 10-15 பேருக்கு அந்த இடத்துல ஒத்துக்கல அப்படின்னா அங்க கடையில இருக்க பொருளே சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம தான் வந்து நம்ம உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். ஒரே படபடப்பா இருக்கா? இனம் புரியாத வலியா? சுருக் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கா? இதெல்லாம் காதலின் அறிகுறி இல்லங்க, இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கான அறிகுறிகளா கூட இருக்கலாம். இது போன்ற பல்வேறு உடல்நலம் பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 பண்பலை ஒலிபரப்பில் பிற்பகல் 3 மணிக்கு தவறாம கேளுங்க ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இந்த நெஞ்சு எரிச்சல் அஜீரண பிரச்சனைன்றது வந்து எந்த வயதினருக்கு அதிகமாக காணப்படுது? இப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் யூஷலாக 35 வயசுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த 8வது 9வதுலேருந்து கிளாஸ் போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், விளையாட போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சரியான உணவு முறை பழக்கத்தையே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும்போது எதுவும் பெருசா தெரியாது. அடுத்து அவங்க காலேஜ் என்ட்ரு ஆவாங்க. காலேஜ் என்ட்ரு ஆனோன்னு என்ன பிரச்சனை, எனக்கு ஹாஸ்டல் இருக்கிற இடமும் என் கிளாஸ் இருக்கிற இடமும் தூரமா இருக்கு, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் கிளாஸ் அட்டன் பண்றேன்னு போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே லைட்டா ஆரம்பிக்கும், தேர்ட் இயர்ல கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அடுத்த பிரச்சனை யாருக்கு வரும்னா இந்த 40 இயர்ஸ்க்கு மேல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு, தேவையில்லாம மண்டையில எடுத்து விட்டுட்டு நம்ம குடும்பத்தை எப்படி கவனிக்க போறோம், இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளோட வாழ்வியல் செட்டில்மெண்ட் இல்ல, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், இது எல்லாமே உங்க மன அழுத்தமும் வாழ்வியல் முறைகள் எல்லாமே உங்க வயிறுல காட்டும். அதாவது மன உளைச்சல், கவலை. மன உளைச்சல், கவலையில என்ன ஆகும் அப்படின்னா அமிலத்தன்மை அதிகமா சுரக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல பயங்கரமா சாப்பிடுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. ரெண்டு வகையா இருப்பாங்க. சோ எப்படி பார்த்தாலும் அது உணவியல் முறைகளை அது மாற்றப்படும் போது நார்மலா நம்ம உடம்புல இருக்க அந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னா இது நேரத்துல நடக்கணும் அப்படின்னு நம்ம எழுதல, நம்ம பாடி ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிருக்கு. அந்த ப்ரோக்ராமை நீங்க டீவியேட் பண்ணும்போது தான் பிரச்சனைகளே ஆரம்பம். நீங்க ப்ரோக்ராமை டீவியேட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நார்மலா தான் இருக்கும். கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுற அளவும் அவங்க வயல்வெளியில வேலை செய்யற அளவும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஆனா நம்மளால ஒரு மணி நேரம் கூட அந்த வயல்வெளியில போய் வேலை செய்ய முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா we are not exposed. அந்த பழக்க முறைகளுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது இல்ல. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடல் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஃபார்ம்லயாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வேணும். இந்த நெஞ்சு எரிச்சலை தவிர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து உதவ போற ஆசாமி காரம் இல்லாம சாப்பிடுறதோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா என்ன, அது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்தோடனே ஒரு சீரான ஒரு உடற்பயிற்சி, உங்கள் உடம்ப சீராக போகிறது. உடற்பயிற்சினா என்ன மாதிரியான உடற்பயிற்சி? சிம்பிளா நீங்க செய்யலாம். யோகா பண்றாங்க, நடைப்பயிற்சியும் பண்றாங்க. நடைப்பயிற்சி எல்லாத்துலயும் நன்மை பயக்கக்கூடிய விஷயம். உங்களால ஒரு 40 இருந்து 50 நிமிடங்கள் நடக்க முடியும்னா அதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு அதுக்கு மேல பயங்கரமான ஃபிட்னஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஜிம்முக்கெல்லாம் போகலாம், எக்ஸசைஸ் போகலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியும் நடைப்பயிற்சியும் ஒன்றல்ல. மூச்சு பயிற்சிங்கிறது உங்க உணவு குழாயில ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வரப்போறதுல, உங்களோட சுவாச உறுப்புகள் சீரா சரி பண்ணி கொடுக்க போறது தான் மூச்சு பயிற்சி. வேரியஸ் யோகால பாத்தீங்கன்னா யோகாலையும் சிலவித யோகாக்கள் தான் உங்களுக்கு உங்க உடல் தசைகள் எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ண போறோம். மூச்சு பயிற்சியோட ஒத்த யோகாசனங்கள் வந்து உங்க மூச்சு பயிற்சியை சீரா வச்சுக்கும், உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுனால அசிடிட்டி குறையும். ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. பிரெயினும் கட்டும் ஆக்சஸ். அதாவது நம்ம மூளையில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றங்கள் நம்ம வயிற்றில் இருக்கு. இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்ட உடனே அம்மாக்கள் ஐயோ எனக்கு வயிறு கலக்குதுங்கிறாங்க. ஸோ அது என்ன காரணம்னா அவங்களோட அந்த அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அவங்க காதில் கேட்கறச்ச வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு கடமுடான ஒரு சத்தங்கள் நடந்து வயிறை ஒரு பிசைகிற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மோஷன் போனால் நல்லாயிருக்கும் போயிட்டு வர்றது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி
நமக்கு மூடு சரியில்லை அப்படின்னா நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம். சரியாக சாப்பிடலை அப்படின்னா நம்ம தேவையில்லாத பொருளை சாப்பிடும்போது லூஸ் மோஷன் இது எல்லாமே வரும். ஸோ பிரெயின் கட் ஆக்சிஸ்ங்கிறது இப்போ மருத்துவ படிப்பெல்ல அறிவியல்ல இப்போ நிறைய டிசீஸ்க்கு அது ஒரு காரணக்கர்த்தாவா ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வயிற்றை நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூளையும் நல்லா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணணும்.